நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எப்போது மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க. இங்க வேலைக்கு போயிட்டு வெளில பார்த்தா கூட்டமா இருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. உடனே இவங்க போயிட்டு பார்த்தா அவங்க மேரேஜ் சர்டிபிகேட்டையும் வாங்கிடுறாங்க. போயிட்டு அந்த ஹேர் பின்னை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இங்க வந்து யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே அவங்க அப்பாவோட எப்போதும் ஒரு ஆத்துக்கு போவாங்க. அங்க போய் நிக்கிறாங்க. இவங்களோட சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் இங்க நினைச்சு பாக்குறாங்க. அவங்க அப்பாவோட எப்போதும் போயிருப்பாங்கல்ல அப்ப. அவங்க அப்பா இந்த மாதிரி எதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து இங்க பார்த்தோம்னா சாங்கோட அம்மா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா. வேலை அவங்க பையனுக்கு அங்கே கிடைச்சிருக்குன்ட்டு. அப்ப வந்து இந்த மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு இந்த காசு அந்த லெட்டர் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இத்தினோண்டு காசுக்கெல்லாம் தர முடியாது. எங்க அப்பா நிறைய காசு செலவு பண்ணிருக்காங்க அவன் மேல. இந்தாங்க அதை நீனே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பாருங்க எவ்வளவு காசு கொடுக்குறேன் இவ தரவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா கரெக்டா ஹீரோ வந்துட்டுறாரு. ஹீரோ வந்து இவன் தான் அவனா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் ஹீரோ வந்து எதுக்கு நீங்க இப்ப வெளில வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, நான் இதுதான் வந்து நீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்தோம்னா அவங்க அங்கிள் ஆன்டிட்ட கேட்டு என்னென்னலாம் கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எழுதியிருப்பாரு. அதை எழுதிதான் இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த ஆன்ட்டி வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது. இவ்வளவுலாம் எங்களால கொடுக்க முடியாது, இவ ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அங்க இருக்க மக்கள் எல்லாம் இல்ல அவ கரெக்டா தான் சொல்றா, ஒழுங்கா காசை கொடுங்க அப்படின்றாங்க. உடனே அந்த சாங் வந்து ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கான். ஸோ இதோட நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம்.